வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி எங்களுக்கு குழம்புக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இதுக்கு பேர் வந்து மாங்காய் சாலைங்க. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதைத்தான் இன்றைக்கி நாங்கள் தேங்காய் இல்லாமல் கருவாட்டு குழம்பு வச்சு செம்மையாக சமைச்சு சாப்பிட போகிறோம். இதுக்கு கத்திரிக்காயும் சின்ன வெங்காயத்தையும் நறுக்கி போட்டுறணுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த கருவாட்டப்பெலாம் சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிடுவோம். பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. இதுக்கு பேர் தான் மாங்காய் கருவாடு, சாலக்கருவாடு, மாங்காய் சாலக்கருவாடு. இப்போ இந்த கருவாட்டப்பெலாம் நம்ம தோலை உரிச்சிட்டு தண்ணியில் ஊற போட்டுருவோங்க. உரிச்சு பாருங்கள், உரிச்சு எடுத்தாலே இப்படி வந்துடுங்க மாங்காய் சாலை கருவாடு. இப்படி நம்ம எல்லா கருவாட்டையும் இங்கே இப்படி உரித்து எடுத்துக்கிட்டு தண்ணியில் நல்லா அலசிக்கிட்டு குழம்பு கொதிக்கும் போது தான் நம்ம கருவாட்டை சேர்த்துக்கிறணும். கருவாட்டப்பெலாம் நல்லா உரித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ அலசி எடுத்துக்கிட்டு நம்ம புளியை கரைச்சிருவோம் குழம்புக்கு. இந்த மாதிரி உரித்து எடுத்து இப்படி தண்ணியில் போட்டு அலசணும்னா அந்த மாங்குப்புலாம் போயிருங்க. கருவாட்டை நல்லா அலசிட்டு தான் நம்ம கருவாட்டு குழம்பு வைக்கணும். ஊற போட்டிருக்கிறோம் கருவாட்டு குழம்புக்கு. இப்போ புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிருக்கோம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையானது கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், மிளகாய், இதை தாங்க குழம்புக்கு சேர்க்க போகிறோம். தக்காளி, குழம்புக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்தோம்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் தேங்காய் இல்லாமல் தான் நான் வைக்கிறேன் குழம்பு. இன்றைக்கி கருவாட்டு குழம்பு மாங்காய் சாலையை போட்டு. இப்போ கத்திரிக்காயை சேர்த்துக்கிடுவோம். இப்போ பூண்டையும் சேர்த்துக்கிடுவோம் குழம்புக்கு. அடுத்தது குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கிடுவோம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுவோம். இப்போ கல் உப்பு சேர்த்துக்கிடுவோம் குழம்புக்கு. இப்போ குழம்பு அடுப்பில் வச்சுருவோம். இப்போ தட்டை போட்டு மூடிட்டு குழம்பு கொதிச்சு வரையும் நம்ம கருவாட்டை சேர்த்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா கருவாட்டு குழம்புக்கு வாசம் வந்துருச்சு. நம்ம கருவாட்டை இப்போ சேர்த்துருவோம். நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள் கண்ணண்டு. இப்போ கருவாட்டை சேர்த்து விட்டுருவோம். இப்போ
இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு, இங்கே பாருங்கள் நல்லா வத்தி வந்துருச்சு. கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிருச்சு. மாங்காய் சாலை கருவாட்டு குழம்பு. இப்போ தாளிச்சிருவோங்க. இப்போ கடுகும் வெந்தயத்தையும் சேர்த்துக்கிடுவோம். சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடுவோம். வத்தல் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிடுவோம். நாங்கள் கருவாட்டு குழம்புக்கு பாவக்காய் சேர்த்துருக்கோம். ஏன்டா எங்கள் செடியில் கிடந்துச்சு, அந்த பாவக்காயை ஃபுல்லாக பறிச்சுருக்கோம். பறிக்கையில் நாங்கள் செடியை காட்டலை. இப்போ வெட்டிக்கிட்டு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டாச்சு. உப்பு சேர்த்துக்கிடுவோம். பச்சை மிளகா, வெங்காயம், பாவக்காய், இது 3 தான். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். நல்லா பாவக்காய் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கோழி முட்டை 3 முட்டை இருக்குது, அந்த முட்டையும் அந்த பாவக்காவில் சேர்த்துக்கிடுவோங்க. இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுவோம். இப்போ மூடிடுவோங்க. மூடியை போட்டு பாருங்கள், நல்லா பாவக்காய் வெந்து வருது. நம்ம இப்போ முட்டையை சேர்த்துக்கிடுவோம். நான் நாட்டுக்கோழி முட்டை 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை பாவக்காயோட ஊற்றி வதக்கிடுவோங்க. அப்போ தான் கசப்பு தெரியாது அவ்வளவா. பாருங்கள், பாவக்காயம் ரெடி ஆகிருச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறோம். பாருங்கள், இன்றைக்கி நல்லா மாங்காய் சாலை கருவாட்டு குழம்பு. பாவக்காய் பொரியல். இப்போ சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சாப்பிடும்போதே அந்த கருவாட்டை எடுத்து சாப்பிடும்போதே நாக்கில் வந்து எனக்கே வாய் திக்குது பாருங்கள். ஏன்டா அந்த ருசி வந்து எச்சி வருது நாக்கில். நல்லா கருவாட்டு குழம்புக்கு கத்திரிக்காயெலாம் போட்டு நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க, ருசியாக இருக்குது. சாப்பிடுன்னு உங்களுக்கு ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக வாங்க, சாப்பாடு கிடைக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்துலேயே விளைஞ்ச பாவக்காய், பானு சிஸ்டர் வீட்டில் தோட்டம் போட்டிருக்காங்க. அந்த தோட்டத்தில் விளைஞ்ச
பாவக்காயை தாங்க நாங்கள் பறித்ததை உங்கள்கிட்ட வீடியோவில் காட்டலை. இன்னொரு நாள் பறிக்கும்போது நாங்கள் காட்டுறோம். அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே செடிகள்லாம் வாடுதுங்க. அவங்களுக்கு காலையிலே தண்ணிகள் செழிம்பாக தொளிச்சிருவோம். இப்போ பாவக்காவில் வந்து நாங்கள் முட்டையை ஊற்றி வதக்கியிருக்கிறோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம முட்டையை ஊற்றி நம்ம பாவக்காயில் பொரிச்சதுனால கசப்பே தெரியலைங்க. அதனால் விரும்பி சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சின்ன பிள்ளைகள்லாம் இந்த பாவக்காய் சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பிட மாட்டாங்க, கசப்பாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடாதுங்க. அப்போ வந்து நம்ம வந்து இப்படி முட்டையை ஒரு 3 முட்டையோ இல்லை 4 முட்டையோ உடச்சி ஊற்றி நம்ம இப்படி பாவக்காயை பொரித்து இப்படி வதக்கி நம்ம கொடுத்தோன்னு வைங்களேன், ஆனால் சாப்பிட்ருவாங்க. ஆனால் கசப்பு தெரியாது. பாவக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கிருமிகளெல்லாம் அழியுன்னு சொல்லுவாங்க. கிருமிகளுக்கு நல்லது. பாவக்காய் வாரத்தில் ஒரு முறை வாங்கி சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. குடற்புழுக்கள்லாம் இருக்காது பாவக்காய் சாப்பிட சொல்லன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. எப்போவுமே சரி, எங்கள் வீட்டில் இப்படி முட்டையை ஊற்றி தாங்க இந்த பாவக்காயை வதக்கி சாப்பிடுவோம். இன்றைக்கி நல்லா கருவாட்டு குழம்பு, மாங்காய்ச்சாலை கருவாட்டு குழம்பு வச்சு நல்லா செம்மையாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். பாவக்காய் பொரியல் வேறு. இதில் பாருங்கள் கருவாடு எப்படி இருக்குது. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுங்க. நாக்குலேயே நம்ம அந்த கருவாட்டை வைக்கும்போது நாக்குலேயே எச்சி ஊறிடுது. நல்லா டேஸ்ட்டான கருவாடு. கிடச்சிச்சுன்னா விடாதீங்க, வாங்கி நல்லா சமைச்சு சாப்பிடுங்க சந்தோஷமாக. பாருங்கள், நான் ஒரு ஆளும் சாப்பிட்ருக்கேன்னு நீங்கள் நினைப்பிய பிள்ளைகளை விட்டுட்டு அவங்க கடைக்கார தண்ணியில் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விளாட்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் ஒரு ஆள் இருந்து கெட்டிக்கிட்டு இருக்கேன் சாப்பாடை. நீங்களும் இதே மாதிரி சந்தோஷமாக சமைச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.